ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிர் தோசை செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தோசை செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் பச்சை பயிரை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது 1-2 வாட்டி கழுவி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 5 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து ஒரு சின்ன இஞ்சி துண்டை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி இலையை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இது ஊற சமயத்துல நம்ம சைட் டிஷ்காக சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 5 வரமிளகாவை சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நம்ம வறுத்து வச்ச வரமிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு தாளிப்புக்காக 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். 2 பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எந்த அளவுக்கு ஊறி வந்துடுச்சு பாருங்க. ஒரு கரண்டி அளவு மாவை சேர்த்து தோசை ஷேப்க்கு ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி அப்படியே ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தோசை 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பச்சை பயிர் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி தோசை செய்யாம இந்த மாதிரி ஒரு கப் பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியா செஞ்சு பாருங்க. இது அதிகமாக புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.